என்ன மல்லி, வீட்டுக்கு போயிருந்தியே, அந்த பேயை விரட்டிட்டீங்களா? இல்லைங்க, புளிமாவாடியே விரட்ட முடியல. அந்த பேயோட பொருள் என்னமோ வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த பொருள்னு இன்னும் யாருக்குமே தெரியல. மல்லி, அந்த பேய் போகிற வரைக்கும் நீ அங்கே போகாத மல்லி. இல்லைங்க, அம்மா பாவம். நான் இருக்கிறதால தான் அவங்க ஏதோ கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாங்க. அதனால் நான் கண்டிப்பாக அப்பப்போ வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும். முதல்ல அந்த பேயோட பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை எப்படின்னா விரட்டணுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை போய் பார்க்க போகிறேன். அதனால நைட்டு நான் வரமாட்டேன். நீ கதவை சாத்திட்டு தூங்கிடுமா. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் எப்படிங்க தனியாக இருப்பேன்? இன்றைக்கி தான் நான் அம்மா வீட்டுக்கு வர போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னும் பேய் பயம் கூட விட்டு போகலைங்க. என் மல்லி ரொம்ப தைரியமானவ, எதுக்கும் பயப்பட மாட்டா. நான் காலையில் சீக்கிரமாக வந்துடுறேன், சரியா? உனக்கு தூக்கம் வரலனா டிவி போட்டு பார்த்துக்கிட்டு இரு. தூக்கம் வரும்போது அப்படியே தூங்கிடு. சரிங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன இன்றைக்கின்னு பார்த்து தூக்கமே வர மாட்டேங்குது. கரண்ட்டும் இல்லை. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்களும் எடுக்கலை. ஒருவேளை தூங்கியிருப்பாங்களோ? என்ன, நம்ம கதவை மூடிட்டு தானே வந்தோம். என்ன கதவு மூற சத்தம் திரும்ப கேட்குது? ஐயோ, பயத்தில் ஒரே படபடப்பாக இருக்கே. வெளியில் போவேண்ணா, நம்ம இங்கேயே இருப்போம். மீனா, நீங்களா? நீங்கள் என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஏன் என்னை பார்த்து பயப்படுற? உன்னோட வீட்டுக்காரரு வெளியில் போயிருக்காரு. நீ இங்கே தனியாக தான் இருப்ப. அதான் உனக்கு துணையாக நான் வந்தேன். அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அத்தை சொன்னாங்க. இந்த விஷயம் அம்மாக்கே தெரியாது. யார் நீ? நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? நீயா? என்னை எதுவும் பண்ணிடாத. ஏண்டி, ஏதோ புளிய மரத்துக்கு கீழே ஓட்டுறவ மாதிரி இருக்கா. அவ பேய் ஓட்டுறவளா? அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீ என்ன விரட்டுறியா? நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேலும் உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். செய்கிறத செஞ்சுட்டு இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொன்னால் உன்னை அப்படியே விட்டுடுவேனா? என்னை மன்னிச்சிடு. இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இனிமேல் நான் யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டேன். போனால் போகுதுன்னு நான் இந்த வாட்டி உன்னை விட்டுறேன். ஆனால் அடுத்த வாட்டி நீ எதெல்லாம் எனக்கு எதிராக செஞ்ச, அதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி பயமுத்துவேன்னு எனக்கே தெரியாது, புரியுதா? ஐயோ, இனிமேல் நான் எங்கள் அம்மா வீட்டு பக்கம் கூட நான் வரமாட்டேன். நான் உன் விஷயத்தில் எதுவும் தலையிட மாட்டேன். என்னை விட்டுடு, அதுவே போதும். பேய் போயிடுச்சா? அப்பா, இனிமேல் நான் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டேன். பேய் இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன?